ஹாய் கைஸ், ஆவணி மாதம்னாலே நம்ம மைண்டுக்கு வருது ஒன்று தாங்க. அது என்னன்னா, இந்தியாவிலே அதிக பேரால் கொண்டாடப்படுற பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி தான். அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப நாளோ அல்லது ரொம்ப மாதத்துல இருந்தோ ஒன்றுன்னா பார்த்து யோசிச்சு செய்கிற நாம அது கொண்டு போய் கரைச்சப்புறம் அதனால் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறதில்ல. என்னது விநாயகர் சிலையை கரைக்கிறதுனால ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். ஸோ இன்றைக்கான வீடியோவில் விநாயகர் சிலையை கரைக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வருது, அது எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் விநாயகர் சிலையை பார்த்தீங்கன்னா களிமண்ணால் செஞ்சு இயற்கை கிடைக்கிற நிறங்களை பயன்படுத்தி தயாரித்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் பிளாஸ்டிக்காலான பிவிசி பைப்பையும் பிஓபி அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒயிட் பவுடரையும் கெமிக்கல்களாலான பெயிண்டையும் தான் பயன்படுத்தி செய்கிறாங்க. இப்படி செய்யப்படுற விநாயகர் சிலையை நம்ம ஊர் பக்கம் இருக்க ஆறு, ஏரி, குளம் போன்ற இயற்கை நீர்நிலைகளை கரைக்கும் போது அதில் உள்ள ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சி அதில் உள்ள நீர்வாழ் உயிரினங்கள் படிப்படியாக இறக்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா நீரோட்டத்தின் மூலமாக ரொம்ப இடங்களுக்கு போயிட்டு அதை பயன்படுத்துகிற மனிதர்களுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ கடும் உடல்நல கோளாறு ஏற்படுத்துது அப்படின்ட்டு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தற்போதைய காலகட்டத்தில் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இதனால் ஏற்படுற எஃபெக்டை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மி பண்ண முடியும். எப்படின்னா, உங்கள் வயல்லையோ அல்லது உங்கள் தெரிஞ்ச இடத்துலையோ உங்கள் சிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குழி வெட்டி அதில் தண்ணி தேங்குற மாதிரியான ஒரு பாலித்தீன் கவரோ அல்லது பிளாஸ்டிக் கவரோ போட்டு அதில் தண்ணி விட்டு அதில் கரைக்கிறது மூலமாக இதனால் ஏற்படுற எஃபெக்டை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மி பண்ணலாம். இந்த தண்ணியை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க ஒரு சின்ன ட்ராபேக்கே தான். இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா உங்களால் தாவரங்களுக்குலாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா பிஓபி கலந்த தண்ணியை தாவரங்களுக்கு பயன்படுத்தும் போது அதனோட வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் அதனோட ஹார்மோன் செயல்பாடும் கட்டுப்படுத்தப்படும்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை கொஞ்ச நாள் அப்படியே விட்டிங்கன்னா இதுவாக ஆவியாகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது அந்த கடவுளே வேண்டுறோம். ஆனால் அந்த கடவுளாலே ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னும் போது ஸோ கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணலாமே. நன்றி.